இப்போ தமிழ்நாட்டில் 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லை. அதில் ஒன்றும் அண்ணா பல்கலை என்ன சொல்றாருன்னா 3 பேர் கொண்ட குழுவை தான் நியமிப்பாங்க. அதுதான் வழக்கம். தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதி ஒருத்தர், போனா போதுன்னா ஆளுநருடைய பிரதிநிதி ஒருத்தர், அதே நேரத்தில் சிண்டிகேட் மெம்பர் ஒருத்தர். இப்போ இடையில இவர் வராரு. ஏன்னா அது எப்படி ஒழுங்கா நடக்கலாம்? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒழுங்கா நடந்துட்டு அது சட்டப்படி ஆயிடுமே. சட்டம் பிடிக்காது, அதான் பிடிக்காத. உடனே என்ன செய்யறாரு, யூஜிசில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போடுங்கிறாரு. அவரு யாரு? அவர் எந்த வழியில வராரு? அவரு இப்ப இந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல 3க்கு ஒண்ணா பிரிச்சு கொடுத்துட்டாங்கல்ல, இவருக்கு 2 பேர் தேவைப்படுது. இவர் ஆளா ஒரு மெஜாரிட்டிக்கு தேவைப்படுது. அதனால என்ன இது செட் ஆகாது போல இருக்க, நம்மளால ஒருத்தனை நுழைப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் தானே நுழைச்சு வச்சிருக்காங்க பெரிய பெரிய போஸ்டிங்ல. எல்லாம் நூல் தான் நுழைஞ்சிருக்கு எல்லா இடத்துலயும். அந்த நூல் என்ன செய்யுதுன்னா நம்ம ஆளை ஒருத்தர் நுழைக்கணுங்கிறதுக்காக 4ஆவதா ஒரு ஆளை போடுங்குது. 4ஆவதுல போட்டா 2 ஆளு நான் சொல்றதுதான் கேட்கணும். அப்ப தமிழ்நாடு அரசு எப்படி ஒத்துக்கும்? அதனால ஒத்துக்கணும். முதல்ல குஜராத்ல ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா, மோடி இருந்தப்ப அவர் ஒத்துக்கலையா? அதான் நான் சொல்றேனே, மோடியவே உதாரணம் சொன்னாலும் ஆளுநர் போனா பின்னாடி போகணும். நீங்க சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா, அப்ப என்ன செய்யறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்காம தடை போட்டு வச்சிருக்கிறாரு ஆளுநர். அப்ப யாரு பொறுப்பு? துணைவேந்தர் இல்லைன்னா வேந்தர் தானே பொறுப்பு.